ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தன் மீதான அந்த எஃப்ஐஆரை வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹைகோர்ட் போனார் சீமன் அவர்கள். பட் அவருக்கு எதிராக தான் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க. பட் அதை ஏற்றுக்க மாட்டோம், கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி வெளியில் பத்திரிகைகள்கிட்ட சீமான் பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மே 8 அதான் அவருக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேட்டு. இப்போ என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாதத்துக்குள்ள இந்த வழக்கை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க. அதை தான் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த வழக்கை எடுத்து அதை வேகமாக விசாரிக்கிறப்ப தான் ஃபைனல் வாக்குமூலம், அதாவது விஜயலட்சுமிகிட்ட போய் பெங்களூரில் போய் ஃபைனல் வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. இவருடைய வாக்குமூலத்தை கேட்கறதுக்காக தான் இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதுக்கு பிறகு நடந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். இப்போ இந்த விசாரணை போயிட்டு இருக்கப்போ தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாரு. இந்த வழக்கில் என்னுடைய தரப்பையும் கேட்கணும், எனக்கு இதை கால அவகாசம் வேணும்னு கேட்குறாரு. உச்சநீதிமன்றம் கால அவகாசம் கொடுக்குது மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும். அப்போ உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாரு, அவருக்கும் இழப்பீடு கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் வெளியிலேயே இதை பற்றி பேசி முடிச்சுங்க, இல்லாட்டி அதுக்கப்புறம் நாங்களே இதை இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நீதிபதி சொன்ன விஷயங்களுடைய கருத்து. இதில் என்னென்னா, ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் யாரும் போல உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் போனால் எத்தனை லட்சம் செலவழிக்கணுங்கிறது தெரியும் போல, தமிழ்நாடு சார்பாக காவல்துறை சார்பாகவும் அவங்க தரப்பு வாதத்தையும் எடுத்து வைக்கல. இப்போ யாருமே வராத பட்சத்தில் இவருடைய நியாயத்தை மட்டும் கேட்டு அந்த பொண்ணு நாங்கள் வெளியில் வச்சு பேசி முடிச்சுக்கிறோம், இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கு இழப்பீடு கொடுக்கணுங்கிறது நீதிபதி அவருடைய இதில் சொல்கிறார். அப்போ நாங்கள் வெளியே வச்சு பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியில் இவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்படிலாம் பாதிக்கப்படலாம் கொடுக்க முடியாது, நாங்கள் அந்த பொண்ணால் நான் இது பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாரு, நான் 30,000 கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிற சொல்லிச்சு. ஒரு மாதிரி வேறு வார்த்தைகள்லாம் பேசுகிறார். வாயில் வராத வார்த்தைகள்லாம் கூட, அசிங்கமான வார்த்தைகள்லாம் கூட நம்ம சொல்ல வேணாம், அந்த வார்த்தையெல்லாம் கூட பேசுகிறார். ஒரு விபச்சாரி, ஒரு அப்படி இப்படிங்கிற மாதிரியான ரொம்ப வல்கராக பேசுகிறாரு. இப்போ வெளியில் ஒன்று உள்ள ஒன்று பேசுகிறாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஓரளவுக்கு தமிழ் தெரியுங்கிறதுனால ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இவரெல்லாம் பார்க்குறதுனால அவங்க கரெக்டாக அதை எடுத்துருவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறப்ப இவர் இங்கே பேசுகிற விஷயங்கள்லாம் அங்கே போய் சேராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ விஜயலட்சுமி தரப்புலேருந்து ஒரு அட்வொகேட்டை வச்சு இவர் பேசுகிறதெல்லாம் கொண்டு போய் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா வழக்கு இன்னும் கொஞ்சம் மே 8 வரைக்கும் கூட போகாது. அதுக்கு முன்னாடி கூட ஸ்டே நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. உச்சநீதிமன்றம் கைட்லைன் கொடுத்த பிறகும் கூட அது எதிரான விஷயங்களை தொடர்ந்து வெளியில் பேசிகிட்டு இருக்கிறாரு. நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறது தெரியல. சரி, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸான பிரச்சனை. இது ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. தனிப்பட்ட ஆண் பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் பொது வெளிக்கு வந்துருச்சு. அதனால் இது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறோம். பட் இந்த டிஸ்கஷன் தப்பு. இது ஒரு பொலிட்டிக்கல் நெரட்டிவோட செய்யப்படுது. திமுகவுடைய ஆதரவாளர்கள் ஒரு பொலிட்டிக்கல் நெரட்டிவோட செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினர் பலரும் பேசுகிறாங்க. அவனோட வழக்கறிஞர் பாசறையெல்லாம் என்னென்னா, இந்த மாதிரி இந்த விஷயத்தை சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணால் நாங்கள் வழக்கு தொடுப்போம் அப்படின்ற அளவில் ஒரு மிரட்டம் தோணியில் இந்த விஷயத்தை பேசவே கூடாதுன்ற அளவில் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வைக்காத யாருமே இல்லையே. டொனால்ட் ட்ரம்ப் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. இதே பாலியல் வழக்கு தான். கிளின்டன் மீது இருந்தது பாலியல் வழக்கு தான். அவரை காட்டிலே ஒரு பெரிய ஆளா என்ன? கிளின்டன் மீது பாலியல் வழக்கு இருந்துச்சு, டொனால்ட் ட்ரம்ப் மீது பாலியல் வழக்கு இருந்துச்சு. அதெல்லாம் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அந்த ஊடகங்கள் பேசாமல் இருந்தாங்களா? இப்போ இவர் பேசவே கூடாதா? இவர் எந்த நாட்டு அதிபராக இருக்கார்? இவர் பண்ணது பூரா அயோக்கியத்தனம். அவரே சொல்கிறாரு, நான் 2 பேருக்கு விருப்பப்பட்டு தான் இருந்தோம், மாதம் காசு கொடுத்து மெயின்டைன் பண்ண. ஏதோ ஒரு காலத்தில் அவங்க 2 ஒரு கருத்தோடு இருந்துருக்கிறாங்க. இவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல. ஆனால் ஒன்றா வாழ்ந்தது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம் அப்படிங்கிற ஒத்துக்கிட்டார். அப்படிங்கும்போது அந்த பொண்ணு அதுக்காக ஒன்று இழப்பீடு கேட்குது, நியாயம் கேட்குது, இழப்பீடு நியாயமாக ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குது. அதை ஊடகங்களை பேசுகிறப்ப ஊடகங்கள் பேசுறது வரம்பு மீறி பேசக்கூடாதுங்கிறதுல அவருடைய நியாயம். அவர் ஃபேமிலியை பற்றியோ மற்ற வீட்டில் இருக்கவங்களை பற்றியோ பேசக்கூடாது அப்படின்னா இந்த வழக்கை பற்றியே பேசக்கூடாதுங்கிறது என்ன சர்வாதிகாரம் இல்லையா? டொனால்ட் ட்ரம்போட ஒரு பெரிய ஆளா என்ன பேசதான் செய்வாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு மிரட்டுகிற தோணியில் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல் காரணம் கற்பிக்கிறாங்க, அதாவது பொலிட்டிக்கலாக எனக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆளும் திமுக குறிப்பிட்றாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி தானே சொல்லி ஆகணும். இப்போ திமுகவை இவரை 2000 வாழ்த்துக்கள் படம் பண்ணுறப்ப அதை 2 பேர் கூட பழக சொல்லிச்சு. திமுகவை இவங்க 2 பேர் சேர்ந்து சுற்றுற திமுக யாருக்காவது தெரியுமா? ஒன்றா இருந்திருக்குன்றாங்க, ஒன்றா பயணம் பண்ணியிருக்கிறாங்க, கோயிலை வச்சு தாலி கட்டுன்றாங்க, ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. அது திமுகவை தூது காமிச்சு விட்டுச்சா விஜயலட்சுமியை?
விஜயலட்சுமி திமுக வாழ்த்துக்கள் படம் எடுத்தாங்க. இவர் ஒரு படம் எடுக்கிறார், அந்த படத்தை நடிக்க வந்த நடிகையோட இவரோட தொடர்பு ஏற்படுது, தனியாக இருந்திருக்கிறாங்க, 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்கிறாங்க, திருமணம் பண்ணிட்டேன்னு கூட ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் வரிசையாக எடுக்கிறாங்க. இங்கே எங்கே திமுக வந்துச்சு? இப்போ அதற்கு பிறகு ஒரு நாள் பெங்களூர் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு கூட காசு கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. காசு கொடுக்கல் வாங்கல அவங்களோட ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு போல, திருப்பி அந்த பிரச்சனை பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதில் எங்கே திமுக எங்கே வந்துச்சு உங்களுக்கு? இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே திமுக போல, தமிழ்நாடு காவல்துறை சார்பில் அவங்க ஒரு இதை போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஸ்டேயை கொடுத்துருக்க மாட்டாங்களே. நாங்கள் தீவிரம் விசாரிச்சுட்டு இருக்கோம், வழக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு, விசாரணை அறிக்கை நாங்கள் தாக்கல் பண்ண போகிறோம், இந்த நேரத்தில் இங்கே ஸ்டே கொடுக்காதீங்கன்னு தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு அபிநபடி தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்களா ஸ்டே? அப்போ இதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறக்கா திமுக ஒதுக்கி நிற்குது. விஜயலட்சுமி அங்கே அட்வொகேட் வைக்க முடியாத சூழ்நிலை அவங்க ஒதுக்கி நிற்கிறாங்க. யாருமே இல்லாதனால இவர் தரப்பு நியாயத்தை மட்டும் சொல்லி ஸ்டே வாங்கி வந்துட்டார். நெருக்கடி கொடுக்குறதா பெரிய விஷயம் என்ன இருப்பது உங்களுக்கு? இந்த விஷயத்தை எடுத்துங்க. இப்போ எல்லாரும் நிறைய பேர் குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க, ஏன் போலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸ் ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க தரப்பு நியாயத்தை பேசலை, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்க ஸ்டே கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்கன்னு ஏன் அப்ஜெக்ஷன் பண்ணல நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்களே. அப்போ எங்கெங்கே திமுக வந்துச்சு? இவர் பண்ணுற தப்புக்கு திமுக உடனே இருக்குமா? அப்போ இவங்க 2 பேருக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு விஷயம், தனிப்பட்ட நபர்கள் நடந்த விஷயத்துக்கு பொலிட்டிக்கலாக வந்து டைவெர்ட் பண்ண பார்க்குறாரு, அவ்வளோதான். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் எதிர்ப்பாளர் தான் அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, இந்த அதாவது நானும் விஜயலட்சுமி அந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது, பெரியாரே வந்து திருமணத்துக்கு எதிரானவர், லிவ் டு ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர் வந்து போர்ட்ரேட் பண்ணவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுகவினர்கள், இந்த பெரியாரிஸ்டுகள் இன்னைக்கு வந்து என்ன வந்து தூற்றி பேசுகிறாங்க, என்ன விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்கன்னு எப்படி வந்து பெரிய டக்குன்னு அவர் கையில் எடுக்கிறார்? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது 2 பேரும் மனமொத்து சேர்ந்து வாழ்ந்து மனமொத்து பிரியலாம் பிரிஞ்சுக்கலாம், அப்படி தான் லிவிங் டுகெதர். சட்டப்பூர்வ அங்கீகாரம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு விவாதம், பெரிய விவாதம். அப்படிங்கும் போது நீங்கள் 2 பேரும் மனம் ஒத்து வாழ்ந்தீங்க, ஒருத்தர் மனம் ஒத்து பிரிஞ்சிருக்கீங்க நீங்கள் மட்டும், ஆனால் அவங்க வந்து மனம் இல்லாமல் வெளியில் போயிருக்காங்க. இப்போ அங்கே தானே பிரச்சனை வருது. முரணை 2 பேரும் காம்ப்ரமைஸாக போயிருந்தீங்கன்னா உங்களை யார் கேட்டுக்க போகிறா? இப்போ பெரியார் கூட வச்சுக்கோங்க, நீங்கள் பெரியார் சொன்னார்னு எடுத்துங்க, இதில் யார் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது? விஜயலட்சுமி பேசலைன்னா இந்த பிரச்சனையே இல்லையே. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா பெரியாருடைய கொள்கை ஏற்றுக்குவீங்க. இதே பெரியார் தான் வந்து பெண்களை வந்து தாலியை அறுத்து போட சொன்னார், கருப்பையை கிழிச்சி போட சொன்னார், அப்படி பண்ணுறதெல்லாம் பெரியார் எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு தேவைன்னா பெரியார் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நீங்கள், பெரியார் வந்து லிவிங் டுகெதரில் இருந்தார், எப்படி இருந்தாரா அவங்க பார்த்தீங்களா? ஒருவேளை அவர் வந்து அன்றைக்கு வந்து அவர் என்ன சொன்னார் பெரியார்னா, திருமணம்ங்கிற அந்த ஒரு உறவு முறை வந்து ஆண் பெண் அடிமைத்தனத்தை உயர்த்துது, தாலி கட்டிட்டா அந்த பெண் வந்து அடிமையாயிடுறா, அந்த கட்டமைப்பு உடைக்கணும்னு பெரியார் சொன்னார். உனைய மாதிரி கலகால் படம் சொன்னார். கள்ளக்காதல் நல்ல, எல்லாமே நல்ல கதை தான் சொல்றாரு அவர். இது கள்ளக்காதலோ திருமணத்தை தாண்டிய காதலோ அந்த மாதிரி திருமண உறவுங்கிறது வந்து ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு பெண் வந்து ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டிட்டானா அதை அடிமையா பார்க்குறான் ஒரு பெண்ணை அப்படிங்கிற அர்த்தத்தில் பெரியார் சொன்னார். நீ வந்து படத்தில் நடிக்க வந்து நடிகை கரெக்ட் பண்ணி குடும்பத்தை பெரியார் சொன்னாரா? இது என்ன, இது நியாயமா இருக்காது. அப்போ உங்களுக்கு தேவைன்னா பெரியார் சொன்னதை எடுத்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வச்சுக்கிறீங்க, தேவை இல்லைன்னா பெரியாரை எதுக்குறீங்க. அப்போ தனக்கு வந்தால் வகுத்த வழி, அடுத்தவங்களுக்கு வந்தால் புளிச்சு வைப்போம். இல்லை, அவர் இந்த இடத்துல வந்து என்னென்னா பெரியார் தூக்கி பிடிக்குன்னு சொல்ல, அந்த பெரியாரிஸ்டுகள் பெரியார் அப்படிலாம் சொல்லியிருக்காரு, அந்த பெரியாரிஸ்டுகள் இன்னைக்கு இந்த விஷயத்தை என்ன நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்காக அவர் கோட் பண்ணுறாரு. பெரியார் அவர் வந்து எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்கோங்க, எத்தனை பேரை வேணாலும் மெயின்டைன் பண்ணுங்க, மாதம் 30,000 கொடுங்க, 40,000 கொடுங்க, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிற வரைக்கும் ஒரு பிரச்சனை ரோட்டுக்கு வந்துச்சுன்னா பேசத்தான் செய்வாங்க. இல்லை, இந்த பிரச்சனை பற்றி நிருபர்கள் கேட்குறாங்க. இந்த பிரச்சனை பேசும்போது நீங்கள் எதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது, சம்மந்தம்னு சொல்கிறீங்க, எதுக்காக பணம் கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஃபோன் போட்டு கதறாங்க. அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுத்துருவீங்க, எப்படி 10,000 காசு கொடுத்துருவாங்க. எப்படி இது எப்படி வந்து விஷயத்தில் மாட்டிக்கிட்டார். அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஏன் அந்த படத்தில் பல பேர் நடித்தாங்க, ஏன் எல்லாரும் காசு கொடுக்கல? முதல் படத்தில் இப்போ மதுபாலான்னு ஒரு ஹீரோயின் நடிச்சு பாஞ்சாலங்குறிச்சி படத்தில், அந்த பொண்ணு எங்கள் காசு கேட்டாங்களா? அவர் சொன்ன முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு உடன் நடித்த ஒரு நடிகைங்கிற ஒரு இதில் நான் காசு கொடுத்தேன் பாரு. அதுக்கு பிறகு என்னன்னா, நாங்கள் ஒரு பழக்கத்துக்கு காசு கொடுத்தேன்னாரு. அதுக்கு நான் வச்சிருந்தேன் உடனே ஓப்பனாக சொன்னார். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு, மெயின்டைன் பண்ண சொன்னாங்க, மாதம் 30,000 கொடுத்ததுனால முடியலை அப்படின்றாரு. அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு கீழ்த்தரமாக இறங்கி போய் அவங்கள வந்து ஒரு விபச்சாரின்ற ரேஞ்சில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்துருச்சு, அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக மாற்றி 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 அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு பெரியாரை இழுக்கிறாரு. அவருக்கு வேறு எந்தெந்த மதத்தில் என்னென்ன ஜாதியில் எந்த தலைவர்கள் சொன்ன விஷயங்களாக இருக்கா கூட அவர் அதை இழுத்து எதை வச்சுக்கிறாரு போல்.
சீமானுடைய அவதூறு பேச்சுகளுக்காகவும் வந்து அவரோட இந்த சட்ட விதியை மீறி அவர் பேசக்கூடிய பல பேச்சுகளுக்காகவும் வந்து பல சட்ட ரீதியான நடவடிக்கை அவர் எதிர்கொள்கிறாருன்னு பார்க்குறோம். அந்த வகையில் வந்து ரீசெண்டாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் பேசின அந்த ஒரு விஷயம், ஒரு வெடிகுண்டை தூக்கி வீசிடும் அப்படின்னு மாதிரி பேசின விஷயம், அதுக்காக வந்து அவர் மீது வந்து ஒரு 3-4 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது குறித்து விசாரிப்பதற்காக அந்த சம்மன் கொடுக்கறதுக்காக சம்மந்தப்பட்ட அந்த கருங்கல்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து டீமாக வந்து சம்மன் கொடுக்க சென்னையிலே தங்கியிருக்காங்களாம். கொடுக்க முடியல, அவர் அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறனால வந்து கொடுக்க முடியாமல் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை போலீஸ் உயரதிகாரிகள் வந்து நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்ஷனில் கொடுத்து, நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் டைரெக்ஷன் கொடுத்து அங்கேருந்து டேரெக்டாக வந்து நீலங்கிற ஸ்டேஷன் மூலமாக இங்கே நீங்களே சம்மன் கொடுத்துடலாம். எதுக்காக வந்து நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து கொடுக்குற அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து இது பல லோக்கல் நிறைய பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக நான் அங்கேருந்து கிளம்பி வர வேண்டியதாக இருக்குது அப்படின்ற அவங்களை குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோ அந்த ஸ்டேஷனில் இருந்து தான் சம்மன் அனுப்புறது வந்து முறை. இப்போ ஆல்ரெடி தான் இவங்களை கொடுத்தா கிழிச்சு போட்டுறாங்களே, ஒட்டிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா சம்மன் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அதை ஒட்டிட்டு வந்துடுவாங்க. ஒட்டிட்டு வருவாங்க, அதை வந்து அவங்க எடுத்து பார்த்துட்டு கிழிச்சு போடலாம், படிச்சுட்டு கிழிச்சு போடலாம். இவங்க தான் கிழிச்சு போட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக இல்லையா? அதனால் நேரடியாக கையிலேயே பார்த்து கொடுத்து வரணும்னு கருங்கல்பாளையம் போலீஸ் நிலையத்துலேருந்து அந்த காவலர்கள் வந்து வெயிட் பண்ணி கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அது ப்ரொசீஜர் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறனால நேரடியாக அவங்களே கொடுக்குறாங்க. இப்போ சாதாரண சாமானியனாக இருந்தாங்கன்னா போஸ்ட்டில் அனுப்பலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஸ்டேஷன்லேருந்து இங்கே கொடுக்க வைக்கலாம். அரசியல் கட்சி தலைவர் வந்து எங்களுக்கு ரூல்ஸ் இல்லை, அப்படி இல்லை இப்படின்னு ஏதாவது அதை வச்சு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்களா. அதனால் சம்மந்தப்பட்ட காவலர்களை நேரடியாக வந்து கையில் கொடுத்துருவோங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் கொடுத்துருக்காங்க. அது அந்த சம்பவம் தெரியும் நமக்கு. ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் பேசியிருந்தார், உங்களுக்கு வெங்காயம்னா எங்களுக்கு வெடிகுண்டு அப்படின்ட்டு ரைமிங்கில் பேசி இப்போ டைமிங்கில் மாட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இது வந்து அவருக்கு இது மாதிரி நிறையா வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இந்த வழக்குமே இது வரைக்கும் ஒரு தீர்ப்பு வராமல் இருக்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கைது செஞ்சால் அவர் வந்து பெரிய ஆளாயிருவாரோ அப்படின்றதுனால தமிழக காவல்துறை அவர் விஷயத்துல இருந்து நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்களா, அல்லது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பல வழக்குகள் அவர் சார்ந்த இல்லை, பல வழக்குகள் பெண்டிங் இருக்குது. தமிழக அரசு ஏன் இவரை இந்த அளவுக்கு ஒரு மாதிரி டீல் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. சாமானியனாக ஒருத்தர் வந்து வெடிகுண்டை வீசுவேன்னு ஒரு மேடையில் ஒரு லெட்டர் பேட் கட்சியை சேர்ந்த ஒரு பேசியிருந்தாருன்னா தூக்கி போய் நேரம் வச்சு மாவுக்கட்டு போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து அந்த மாதிரி தான் பேசுகிறார். அரசு அதிகாரிகளை பேசுகிறாரு, காவல்துறையினரை பேசுகிறாரு. ஏன் தமிழ் அரசாங்கம் வந்து இவரை இவ்வளவு லேசாக டீல் பண்ணுதுங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து திமுக நாம் தமிழக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மரபுமான அண்டர்ஸ்டாண்டிங்கிறத காட்டிலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா இவ்வளோ கடுமையாக பேசிட்டு பிறகும் கூட இத்தனை வழக்குகள் இருந்தும் கூட ஆனால் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுங்க வந்து ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. எல்லாரும் இது விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இல்லை, சவுக்கு சங்கர் தான் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட விஷயம் திரும்ப கைது செய்யப்பட்டார். அவர் ஆளுமுறை எதிர்த்து கடுமையாக பேசுகிறாருன்னு செஞ்சோம் பார்த்தோம். அதனால் வந்து அவர் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. இவர் அதை காட்டில் ரொம்ப மோசமாக பேசுகிறார் சீமான் பண்ணுறவர்கள். ஆனால் அவரை டச் பண்ண பயம் காரணமா, அல்லது வந்து அதை வேறு வகையில் அரசியலை பயன்படுத்தலாம்னு திமுக நினைக்கல. இவங்க வேறு எதுவும் அரசியலை பயன்படுத்திடுவாங்களோங்கிறத யோசிக்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண சம்மன் கொடுக்க போன விஷயத்தையே அவங்க எவ்வளோ பெரிய விஷயமா மாற்றினாங்க. சம்மன் கொடுக்க போனதை அவங்க கிழிச்சதை அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் வீடியோ எடுக்கிறாங்க, அதை வந்து வெளியில் பரப்புகிறாங்க. அதுக்கு பிறகு காவல்துறை வருது. அன்றைக்கி வந்து காவல்துறை அதிகாரி வந்து காவல் தட்டுறாரு, திறந்து என்ன சார்னு கேட்டிருந்தா கூட்டு போயிருப்பார். அங்கே தள்ளுமுள் ஏற்படுறதுனா இப்போ அந்த கிழிச்ச நபர் வந்து கூடயே போயிட்டார், பைக்கில் போயிட்டாங்க. அவரை வந்து எந்த எதுவும் பண்ணியிருக்க மாட்டார், வாங்கன்னு கூப்பிட்டு வண்டியில் ஏறிப்பார். அதே மாதிரி இன்றைக்கி காவல் தட்டுறப்போ காவல் வந்து என்ன, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு காவல் தட்டுறோடனே காவல் வந்து இவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கார், ரிட்டையர்டு மிலிட்ரி மேனாக இருக்கார். இவருக்கு எதுக்கு போலீஸை பார்த்து பயம்? காவல் வந்துட்டு என்ன விஷயம்னு ஒரு வெளியில் கேட்டுக்கலாம். இவர் கதவை திறக்க மாட்டேன்னு தள்ளுறாரு. அப்போ தான் தள்ளுமுள்ளி ஏற்படுது. அப்போ இது திட்டமிட்டே தான் வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ அன்றைக்கி காவல் நிலையத்துக்கு போகிறப்ப எல்லாருக்கும் வந்து உறவுகள்லாம் வாங்க அப்படின்னு அவங்க மெசேஜ் போடுறாங்க. உறவுகள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பெரிய ஒரு டிராஃபிக் ஆகிப்போச்சு. அப்போ ஒரு திட்டமிட்டே தன்னை வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போ இவரை கைது பண்ணால் இது வேறு மாதிரி டைவர்ட் பண்ணி கொண்டு போவாங்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியல. இது ரொம்ப நாளைக்கு இந்த ஃபார் மட்டும் தாங்காது. நீதிமன்றம் ஒரு கன்விஷன் கொடுத்தா அது வந்து முக்கியமான பிரச்சனையில் போய் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செய்வாங்கன்னா லீகலாக போட்டு லாக் பண்ணுறது தப்பாங்க. நீங்கள் சட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு இந்த கொடுத்துருக்க இந்த தீர்ப்பில் இந்த கொடுத்துருக்க ஸ்டேயில் 8ஆம் தேதிக்குள்ளே தமிழ்நாடு ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ இவங்க தரப்பு நியாயத்தை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயே கன்விஷன் ஆயிடுச்சு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. 7 வருஷம் நீங்கள் வந்து இவ்வளோ போய் ஆகணும். அப்போ லீகலாக பண்ணுவோம். இதை ஒரு 10 நாளைக்கு கொண்டு போய் வச்சு ஸ்ட்ராங்காக வெளியே விடுறது, திருப்பி அதை வச்சு ஒரு கலவரம் பண்ணுறது, அதை வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ணாமல் இந்த வழக்கை ஸ்ட்ராங்காக லீகலாக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு லாக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. பல்வேறு கேள்விக்கு விரைவாக உங்களோட உரையை வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.